வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 20வது அரசியலமைப்பு திருத்தம் அமைச்சரவையின் முன்பாக. අද විශේෂ කැබිනට් මණ්ඩල රැස්වීමේ වෙන කිසිදු කැබිනට් පත්‍රිකාවක් නැහැ. අද කැබිනට් මණ්ඩල රැස්වීමේ තිබෙන්නේ 20 වෙනි සංශෝධනය සම්මත කර ගැනීම පමණයි. மலையகத்தில் ஒரே கட்டிடத்தை 2 தடவைகள் 2 அரசியல் கட்சிகள் திறந்து வைப்பு. தென்மாகாண அமைச்சர் டிவி உப்புல் கைது. குற்றவியல் விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு நாமல் ராஜபக்சவிற்கு அழைப்பு. 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை இன்று அமைச்சரவைக்கு அனுப்பியுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். விருப்பு வாக்கு முறையை ரத்து செய்வோம், 20ஐ வெற்றி பெற செய்வோம் என்ற துணைப்பொருளில் இந்த கூட்டம் இன்று கொழும்பு விகாராமாந்தவி பூங்காவில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். பல்வேறு அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பலரும் இதில் இணைந்து கொண்டமை விசிற அம்சமாகும். අද සල්ලි තිබෙන මුදල් හම්බ කරන මහා කෝටිපතීන්ට තමයි මේ මැතිවරණ ක්‍රමය වඩා සුදුසු වෙන්නේ. දේශපාලන ගුණාත්මක භාවය අවශ්‍ය නැහැ. கோடீஸ்வரர்களுக்கு தான் இந்த தேர்தல் முறை பொருத்தமானது. அரசியல் விடயங்கள் அவசியமில்லை. பணம் சம்பாதித்தால் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய விருப்பு வாக்கு முறையே உள்ளது. 89ஆம் ஆண்டு தேர்தலில் நான் வெற்றி பெறுவதற்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கூட செலவாகவில்லை. இந்த தேர்தல் முறையில் உள்ள முக்கியத்துவங்கள் தொடர்பில் அனைவரும் மனச்சாட்சியுடன் செயற்பட வேண்டும். இதனை யாராவது தடுக்க முயற்சிப்பார்களாயின், நிராகரிப்பார்களாயின் அல்லது பிற்போடுவார்களாயின் இவை அனைத்து மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளாகவே பார்க்க முடியும். நாங்கள் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏன் இந்த மக்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளது? 20வது அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு யாருக்கு விருப்பமில்லை என மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பின்னோக்கி கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றனர். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மக்கள் மத்தியில் மேடையிலேறி 20வது அரசியலமைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பது போல் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து கட்சிகளும் மக்களுக்கு முன்வந்து 20வது அரசியலமைப்புக்கு விருப்பமா இல்லையா என எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் கூறுங்கள். අද විශේෂ කැබිනට් මණ්ඩල රැස්වීමේ වෙන කිසිදු කැබිනට් පත්‍රිකාවක් නැහැ. අද කැබිනට් මණ්ඩල රැස්වීමේ තිබෙන්නේ 20 වෙනි සංශෝධනය සම්මත කර ගැනීම පමණයි කියන එක මම තමුන්නාන්සලාට විශේෂයෙන් සඳහන් කරන්නට ඕනේ. තව අවුරුදු 10ක් මේ කාලකන්ණි මැතිවරණ කමිටුවත් මේ මුළු පාර්ලිමේන්තුවේම වාඩි වෙන්නේ මුදලාලිලා. ගමේ මුදලාලි නැත්තවගේ පුතා. இன்னும் 10 வருடங்களுக்கு இந்த தேர்தல் முறை இருக்குமாயின் பாராளுமன்றத்தில் முதலாளிமார்களை அமர்வார்கள். முதலாளி இல்லாவிட்டால் அவரின் மகன். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு சிலர் பச்சை கொடி காட்டினர். කකුලෙන් අදිනවා. මේ දේශපාලන චෙස් ගේම් එක අපිට හොඳට පුරුදුයි. තව කට්ටිය ඉන්නවා රතු කොඩි වලලා. මේ හැමෝම විධායක ජනාධිපති ක්‍රමය හොසි කරන්න කැමතියි. මොකෝ? ඒ එක්කෙනෙක්ගේ බලතල නෑ අනුන්ගේ බලතල නැති. තමන්ගේ බලතල නැති වෙන 20 එක අයින් කරනකොට පක්ෂ වලට බොහොම අමාරුයි. නොයෙකුත් අනම්මනම් කතා කරනවා. தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் சிக்கல் நிலையை தீர்த்துக் கொள்வதற்காக புதிதாக மக்கள் ஆணையை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளதாக நியாயமான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பின் தலைவர் மாதுலுவாவை சோபித்த தேரர் தெரிவித்துள்ளார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் கலகம ஸ்ரீ அத்ததாசி தேரரை இன்று சந்தித்ததன் பின்னரே மாதுலுவாவை சோபித்த தேரர் இவ்வாறு தெரிவித்தார். கலாநிதி பெல்லான்வில விமலரத்ன தேரர் மற்றும் கோட்டை பீடத்தின் இத்தோப்பானை தமாலங்கார நாயக்க தேரர் ஆகியோரும் இதன் போது கலந்து கொண்டனர். ආණ්ඩුවට තියෙන මන්ත්‍රී සංඛ්‍යාව සුළුයි, විපක්ෂයට තියෙන அரசாங்கத்துக்கு குறைந்த அளவிலான உறுப்பினர்களே உள்ளனர், எதிர்க்கட்சிக்கு அதிகமான உறுப்பினர்கள் உள்ளனர். ஆகவே இந்த அரசாங்கத்தை முன்னெடுப்பது கடினமான விடயம். ஒரு சக்கரத்தில் அதிக காற்று, மற்றைய சக்கரத்தில் காற்று அற்ற நிலையுமே காணப்படுகிறது. ஆகவே இதனை திருத்த வேண்டும். அப்போதுதான் சிறந்த பயணத்தை முன்னெடுக்க முடியும். இல்லை என்றால் நம்பிக்கையில்லா பிரேரணைதான். ஜனாதிபதி தேர்தல் முறைமை தொடர்பில் மாற்றத்தை முன்வைத்தோம். அதனை எந்த அளவு இழிவுபடுத்தினார்கள். நாம் எதிர்பார்த்த இடத்திற்கு செல்ல முடியாமல் போனது. பாராளுமன்றத்திலும் பாரிய தடைகள். ஆகவே தேர்தலுக்கு செல்ல வேண்டும். ඒ බාධාකරින් නැති කරන්න වහාම අලුත් මැතිවරණයකට අපි ආ යුතුයි.
பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வது தொடர்பில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க மகாத்தாட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்துள்ளோம். ஆனால் அது இன்னும் நிகழ்ச்சி நிரலுக்கு வரவில்லை. பாராளுமன்ற நடவடிக்கைகளின் பிரகாரம் 5 நாட்களின் பின்னர் நிகழ்ச்சி நிரலுக்கு வரும். நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கியதன் பின்னரே அது தொடர்பில் நம்மால் தீர்மானம் எடுக்க முடியும். நாளை ஜனாதிபதி தலைமையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குழுவின் கூட்டம் இடம்பெற உள்ளது. இந்த கூட்டத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. විශ්වාසය පළදුණයි කියලා කතා කරනවා. நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பேசுகின்றார்கள். நம்பிக்கை இல்லை என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு பேசுவோரை பாருங்கள், அவர்களின் முகத்தை பாருங்கள். அங்குமிங்கும் பாயும் அரசியல்வாதிகளே அவர்களே இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பேசுகின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அப்பாற் சென்றே தற்பொழுது கசினோ கொடுக்காரர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட ஆரம்பித்துள்ளார்கள். இதுபோன்றவர்களுக்கு மீண்டும் எமது நாட்டில் அரசு அதிகாரத்தை வழங்குவதா என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும். රාජ්‍ය බලය රාජ්‍ය වගකීම ලබා දෙනවද රටේ ජනතාව ගන්න ඕන තීන්දුවක්. 225 112ක් අත්සන් තබල තිබ්බහම ஏகமா பிரகாஷ உனா 225 பேரில் 112 பேர் காய்ச்சாத்திட்டுள்ளனர். அவர்களில் 2 தற்போது வைத்தியசாலையில் உள்ளனர். மேலும் 2 விளக்கமறியலில். அவர்களிடம் கையொப்பம் பெறவில்லை. எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் போலியாக கையொப்பமிட்டதாக கூற முடியாது. யாராலும் போலியாக கையொப்பம் பெற்றதாகவும் கூற முடியாது. කාටවත් හොරස්සන් ගත්තයි කියලා කියන්න බෑ. සමහර മന്ത്രിවරුන්ට ආණ්ඩුවේ ප්‍රබල චරිත කතා කරනවා. சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பேசுகின்றனர். அமைச்சு பதவி வழங்குவதாகவும் சத்திய கடதாசி வழங்கி இதனை விலக்கிக் கொள்ளுமாறும் கூறுகின்றனர். புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அமைச்சு பதவி வழங்குவதாகவும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தருகின்றோம் எனவும் கூறி அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. 108 இருப்பினும் 112 இருப்பினும் அல்லது 20 கையொப்பங்கள் பெறப்பட்டிருப்பினும் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்துக்கு அது போதுமானது. எத்தனை உள்ளது என சாத்திரம் பார்க்காது நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்துக்கு எடுங்கள். பிரதமரை எவ்வாறு வீட்டிற்கு அனுப்புவது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். அரசியலமைப்பு சபை ஸ்தாபிக்க 3 சிவில் பிரதிநிதிகளை உள்வாங்க இடமளிக்கவில்லை. சிறந்த விடயங்களை செய்ய சந்தர்ப்பம் வழங்குவதில்லை. மஹிந்த செய்யவும் இல்லை, செய்ய விடுவதும் இல்லை. நாய் வைக்கோலை உண்ணுவதும் இல்லை, அதனை உண்ணுவதற்கு இடமளிப்பதும் இல்லை. இதுதான் இன்று நடைபெறுகிறது. நிகழ்ச்சி நிரல் ஒன்றிலேயே இது முன்னெடுக்கப்படுகிறது. மேடைகளை அமைத்து விகாரிகளுக்கு செல்ல வேண்டியதில்லை. மாளிகையில் ராஜாவை போல் இருந்த ஒருவர் இவ்வாறு விகாரிகளில் இருப்பதை நாம் விரும்பவில்லை. யாழ் நீதிமன்றத்துக்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பில் கைதானவர்களில் 33 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு இந்திய பிரஜை ஒருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். யாழ் நீதிமன்ற நீதிவான் பெருமாள் சிவகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்களை தலா 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் மக்களை கூட்டி கைது செய்யப்பட்டுள்ளவர்களை விடுவிக்குமாறு கோரியதாக சாதாரண குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததால் இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாதாந்தம் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் யாழ் போலீஸ் நிலையத்தில் காலை 9 மணி முதல் 12 மணிக்குள் கையொப்பமிட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் அடுத்த மாதம் 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. புங்குடுதீவில் பாடசாலை மாணவி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமையை கண்டித்து கடந்த மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் 135 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 6 பாடசாலை மாணவர்கள் கடந்த வாரம் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஏனையவர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பார்லிமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தருமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 12ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தருமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பார்லிமெண்ட் உறுப்பினர் தனது டுவிட்டர் வலைதளத்தில் தகவல் வெளியிட்டுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதை தடுத்து விடுக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் இன்று உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த இடைக்கால தடை உத்தரவு போலீஸ் மாதிபர், குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மற்றும் நிதி மோசடி விசாரணை பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் ஆகியோருக்கே செல்லுபடியாகும்.
சட்டமா அதிபரினால் முன்வைக்கப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை நீதியரசர்களான ஈவா வனசுந்தர, சரத்ரியா ப்ரூ ஆகியோர் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் யசந்த கோதாகொட விடயங்களை தெளிவுபடுத்தி இந்த உத்தரவினால் வேறு குற்றங்களுக்கு கைது செய்ய முடியாதா என விளக்கம் கோரியிருந்தார். கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வது தொடர்பில் விடுக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு குறித்த மனுவில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை தவிர ஏனையவற்றிற்கு செல்லுபடியாகாது என இதன்போது நீதியரசர் குலாம் தெரிவித்தது. மனு தொடர்பில் எதிர்ப்பை வெளியிட ஜூலை 7ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நாவிதன் வெளியில் சமூக சேவை உத்தியோகத்தரின் கொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த மாதம் 26ஆம் தேதி மட்டக்களப்பு நாவிதன்வெளி பிரதேசத்தின் மண்டூர் பகுதியில் வசிக்கும் சமூக சேவை உத்தியோகத்தர் மதிதயன் இனந்தெரியாத நபர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். கிழக்கு மாகாணத்தில் நீண்ட காலத்தின் பின்னர் இவ்வாறு பட்டப்பகலில் நடந்த கொலை சம்பவம் பிரதேச மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் சமூக சேவை உத்தியோகத்தர் மதிதயனின் படுகொலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சமூக சேவை உத்தியோகத்தர் மதிதயனின் படுகொலையை கண்டித்தும் கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். படுகொலை நடைபெற்று 2 வார காலமாகியும் இதுவரை சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான பொன் செல்வராசா, ப. அரியநேத்திரன், சீனித்தம்பி யோகேஸ்வரன், கிழக்கு மாகாண அமைச்சர் துரைராஜசிங்கம், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மீள் எழுச்சி பெற பொருளாதார முன்னேற்றம் அடிப்படையானது. மக்களின் வாழ்வாதாரத்திற்கு இன்றியமையாத பிரதேச தொழிற்புலங்களை மக்களிடம் மீள கையளிப்பது அவசியமானது. கிளிநொச்சி பூநகரியில் உள்ள கஜு தோட்டத்தை மக்களின் பாவனைக்கு வழங்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிளிநொச்சி பூநகரி மரமுந்திரி தோட்டம் அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையானதாக அமைந்துள்ளது. 3000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மரமுந்திரி தோட்டத்தில் சுமார் 120க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த காலத்தில் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மன்னார் யாழ்ப்பாண வீதியில் 34ஆம் மைல்கள் பகுதியை அண்டி சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் மரமுந்திரி தோட்டம் காணப்படுகின்றது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 6 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் மரமுந்திரி தோட்டம் இராணுவத்தின் வசம் உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதுல வருமானம் எடுக்கிற டைம், அதாவது இப்ப அதுக்குள்ள கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் எடுக்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது. ஆனா இந்த டைம்ல அதை செய்யக்கூடிய ஒரு ஒழுங்குகள் அதுக்கேற்ற இப்ப வந்தால் நிறைய அதுல வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. மரமுந்திரிகை கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான காணியில் சில பகுதியை இராணுவத்தினர் பயன்படுத்துவதோடு ஏனைய பகுதிகள் பற்றைக்காடாக காட்சியளிக்கின்றன. எல்லாம் காய்ச்சி பழத்து கொட்டி எல்லாம் காடொழும்பி அப்படி சீரழிஞ்சு வைக்கிறாங்க. அதை வடிவான முறையில செயல்படுத்தினா அதுல நல்ல வருமானம் பெறலாம். இப்ப அதுக்குள்ளேயே நாங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு 150-100 பேர் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மரமுந்திரி தோட்டம் மக்களின் பாவனைக்கு வழங்கும் பட்சத்தில் பிரதேச மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதுடன் அவர்களின் மறுவாழ்வுக்கு அது அடிப்படையாய் அமையும் என்றும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மன்னாரில் கிடைக்கப்பட்டுள்ள எரிவாயு நிதியத்தை நாட்டின் வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் விலை மனு கோர உள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ராணவாக்க தெரிவித்துள்ளார். உலக சமுத்திர தினத்தை முன்னிட்டு இன்று கொழும்பில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ராணவாக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மன்னாரிலிருந்து உணவட்டன வரையில் வாயு மற்றும் எண்ணெய் நிதியம் காணப்படுகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டெரட்டோ மற்றும் பெரிக்யூட்டா என்ற 2 வாயு நிதியங்களில் இருந்து வாயு எடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான டீசல் மற்றும் அதனை சார்ந்த எரிபொருளில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களை வாயு முறையில் மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதற்காக பாரிய அளவான முதலீட்டை செய்ய எதிர்பார்த்துள்ளோம். மன்னாரிலிருந்து வாயுவை கெரவலப்பட்டியவிற்கு கொண்டு வருவதே எமது முதலாவது இலக்காகும். இதன் பின்னர் கொழும்பிற்கு தேவையான வாயுவை போக்குவரத்திற்கும் மின்சாரத்திற்கும் பயன்படுத்தல், அதற்காக தேசிய நிறுவனம் ஒன்றை அமைத்தல் மற்றும் சட்டங்களை ஏற்படுத்தவும் உத்தேசித்துள்ளோம். அக்டோபர் மாதத்தில் கட்டணம் செலுத்தி சர்வதேச ரீதியில் இலங்கை வாயுவை பயன்படுத்துங்கள். பிரஜைகள் முன்னணியின் செயலாளனாகவும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவினால் நிர்மாணிக்கப்பட்ட மற்றொரு கலாசார மண்டபம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது.
பிரஜைகள் முன்னணியின் செயலாளராகவும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் நோவுட் வெஞ்சர் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கலாசார மண்டபம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கலாசார மண்டபத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவிற்கு பிரதேச மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். கலாசார மண்டபத்தின் பெயர் பலகை பார்லிமெண்ட் உறுப்பினரினால் திரை நீக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெஞ்சர் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கலாசார மண்டபத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த மகளிர் மன்ற உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர். ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் பிரபாவுக்கு நான் பேச வேண்டிய ஒரு நிலைமைதான் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த கட்டிடம் இப்படி அமைய வேண்டும் என்பது எனது கனவு. அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற வழியிலே பிரபாவை நான் வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆனா ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் என்றால் உலகத்துக்கு மோடி வேறொரு கட்சியில் சேர்ந்திருப்பார்கள். இந்த சிறுத்தையெல்லாம் என்னத்துக்கு எனக்கு பேச்சு வாங்கணும்? இந்த கட்டிடத்தில் நானா தங்க போறேன், இந்த ஊர் மக்கள் தானே இருக்க போறார்கள் என்று ஓடி இருப்பார்கள். ஆனா பிரபா ஓடவில்லை. அந்த முன்னோக்கி நடந்ததின் வெற்றிதான் இந்த கலாச்சார மண்டபம். இன்று வருகிற போது பல மாலைகள். ஆனால் இந்த கட்டிடத்துக்கு நான் 40 முறை வந்து சென்றிருக்கிறேன், ஒரு மாலையும் இல்லாமல். இந்த கலாச்சார மண்டபத்திலே சிறுவர்களுக்கான ஒரு பாடசாலையை நடத்த முடியும், பரதநாட்டிய வகுப்பை நடத்த முடியும், அறநெறி பாடசாலையை நடத்த முடியும், ஆங்கில வகுப்புகளை நடத்த முடியும், தையல் பயிற்சிகளை நடத்த முடியும். திருமண விழாக்களுக்கு 60,000 ரூபாய் கட்டி ஹட்டன் டவுனுக்கு செல்லவில்லை, லயத்துக்குள்ளேயே உங்களுக்கு இலவசமாக திருமணத்தை நடத்துவதற்கு இந்த கலாச்சார மண்டபம் காத்திருக்கிறது. இங்கு ஆடிய சிறார்களின் பிறந்த தினத்தை முதலாளிகள் போல் தொழிலாளியின் பிள்ளையும் கொண்டாடுவதற்கு அந்த முதலாளியின் வீட்டிலும் பார்க்க பெரிய ஒரு கலாச்சார மண்டபம் இங்கிருக்கிறது, இலவசமாக காத்துக்கொண்டு. நமக்கு சந்தா எதிர்பார்க்காத அரசியல் பார்த்திருக்கீங்களா? இல்ல தானே. அதுல ஒருவர் தான் நமது ஸ்ரீரங்கா ஐயா அவர்கள். நமக்கு ஸ்ரீரங்கா ஐயா அவர்களை மலையக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவத்தான் முன் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஏன்னு கேட்டா பெண்களுக்காக, பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளை முன் வைக்கணும், நம்மளை சொந்த காலில் நிப்பாட்டணும்னு அவர் விட்டு எண்ணம். நம்மளும் அவரோட சேர்ந்து ஒத்துழைக்கணும். ஓட்டு வந்தா மட்டும் கும்பிட்டுக்கிட்டு வருவாங்க, ஓட்டு முடிஞ்சோன்னு சொன்னா அவங்கள காணாம போயிடுவாங்க. அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க. எதையும் செய்ய முன் வர ஸ்ரீ ரங்கா அவர்களை நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இன்னும் நமக்கு நிறைய தேவைகளை, எவ்வளவோ தேவைகள் இருக்கு. நம்ம பெண்கள் அனைவரும் சொந்த காலில் நிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம சொந்த காலில் நிற்போம். இவ்வளவு காலம் இத்தனை மந்திரிமார் இருக்காங்க, என்னைக்காச்சும் மந்திரிமார் கொடுத்த கொன்றேக்க மந்திரிமார் வந்து பார்த்துருக்காங்களா? கொன்றேக்க யாராச்சும் நமக்கு இப்ப நம்ம ஸ்டேட்ல எத்தனையோ வேலை மந்திரிமார்னால சாதாரண வேலை செய்யப்பட்டிருக்கு. செய்யப்பட்ட வேலையை மந்திரிமார் ஒரு ஆள் வந்து பார்த்திருக்காங்களா? எதிர்கட்சியில இருந்து 4 வருஷத்துல 24 பில்டிங் கல்யாண ஹால் கட்டிட்டாரு. கல்யாண ஹால் கட்டி அது மட்டும் இல்ல 3 தோட்டம் வெளியோயா 10 கிலோமீட்டர் காபட் இல்ல எங்க ரங்க சார்? நாங்க நடக்கிற ரோட்டு அடே பிரபா கல்லு கொத்துண்டா, என்னடா இது கொங்கிரீட் போட்டிருக்காங்க பாரு, இங்க பாரு எத்தனை டீப், இங்க பாரு பிரபா, இங்க வருது. இந்த வேலை நான் செய்யக்கூடாது பிரபா, பொய் வேலையை நீ சொல்லாது. நான் இந்த இருக்கிற வரைக்கும், உயிர் வாழ வரைக்கும் இந்த பரம்பரைக்கு இந்த வேலை செஞ்சு கொடுத்து இதை புனரமைச்சு முடிச்சு கொடுத்த எனது ஐயா அவர் ரங்கா ஐயா சேர அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் தமிழ் தலைவர் என்றுதான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அவர் இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலும் பல்வேறு கருத்தரங்குகளில் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து உரைத்திருக்கின்றார். இளம் சந்ததியினருக்கு, இலங்கை வாழ் இளம் தமிழ் சந்ததியினருக்கு ஒரு முன்னுதாரணமான தலைவராக நீங்கள் எதிர்காலத்தில் திகழ்வீர்கள். எங்களுடைய வயதை நீங்கள் அடையும் பொழுது நீங்கள் உலகிலேயே பல்வேறு காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள்.
பிரஜைகள் முன்னணியின் செயலாளராகவும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவின் சேவையை பாராட்டும் வகையில் அந்த பகுதி மக்களினால் அவர் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட தென் மாகாண சபை அமைச்சர் டிவி உப்புல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக டிவி உப்புல் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட கருத்து தொடர்பிலேயே அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். கொழும்பு பிரதமர் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தென் மாகாண அமைச்சர் டிவி உப்புல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நல்லிணக்கத்தின் செய்தியுடன் வடக்கில் பயணத்தை ஆரம்பித்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடர் அணி நாளையுடன் பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது. ஒற்றுமை பயணம் என்று களுத்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. நாடு முழுவதும் பயணத்தை மேற்கொண்டிருந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி இன்று களத்துறையில் தனது பயணத்தை ஆரம்பித்தது. முப்பத்தி நாட்களின் பின்னர் ஒற்றுமை பயணம் களத்துறை மக்களால் வரவேற்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜ் நிறுவனத்தின் நிறைவேற்ற அதிகாரிகள், கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் அதிகாரிகள் மற்றும் தேசிய இளைஞர்கள் மன்றத்தின் அதிகாரிகள் இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். களத்துறை நகரின் பெயரும் ஒற்றுமை பயணத்தில் பதிக்கப்பட்டது. களத்துறை மக்களின் ஆசீர்வாதத்துடன் வாதுவையை நோக்கி எமது பயணம் ஆரம்பமானது. வாதுவையை சென்றடைந்த ஒற்றுமை பயணத்திற்கு மக்கள் சிறந்த முறையில் வரவேற்பை வழங்கினர். நல்லிணக்கத்தின் ஊடாக அபிவிருத்திக்கு செல்லும் பயணத்திற்கு வலு சேர்த்து வாதுவ மக்கள் தமது நகரின் பெயரை பதிவு செய்தனர். இதன் பின்னர் ஒற்றுமை பயணம் பாணந்துறை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. பாணந்துறையிலும் மக்களால் பாரிய அளவில் வரவேற்பு வழங்கப்பட்டது. பாணந்துறையில் இடம்பெற்ற நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜ் நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களான சாந்தி பகீரதன், ருத்ராணி பாலசுப்ரமணியம் மற்றும் அஞ்சலோ பேட்ரிக் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். கேபிட்டல் மகாராஜா நிறுவனம், சிரச, சக்தி, நியூஸ் ஃபர்ஸ்ட், இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகர் திட்டம் என்பன இணைந்து இந்த பயணத்தை தலைமன்னாரில் ஆரம்பித்தோம். இந்த பயணத்தின் ஊடாக பல மில்லியனை நாட்டு மக்களின் அபிவிருத்திக்காக சேர்த்துக் கொண்டோம். இலங்கையர் என்ற வகையில் இன்று ஒன்றிணைய முடியும். இன மத மொழி வேறுபாடு இன்றி இந்த மக்களை ஸ்ரீலங்கா தாய் வாழ்வதற்கேற்ற நிலம் தந்து, உண்பதற்கேற்ற வளங்கள் தந்து, குடிப்பதற்கேற்ற நீர் தந்து, எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு தாய் மக்கள் என்பது போல் காத்து வருகிறார். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி நாளையுடன் பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது. முற்பகல் 9 மணிக்கு மொரட்டுவ புகையிரத நிலையத்திற்கு அருகில் பயணத்தை ஆரம்பிக்க உள்ள ஒற்றுமை பயணம் 11 மணிக்கு தெஹிவல புகையிரத நிலையத்திற்கு வர உள்ளது. நாளை 2:30 மணிக்கு மகரகம இளைஞர் சேவைகள் மன்ற வளாகத்திற்கு ஒற்றுமை பயணம் செல்ல உள்ளது. மகரகம நகரின் பெயர் பதிக்கப்பட்டதன் பின்னர் ஒற்றுமை பயணம் கொழும்பு காலிமுகத்திடலுக்கு செல்ல உள்ளது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி நாளை தினம் வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறது.
இந்த நிறைவு செய்யும் சந்தர்ப்பத்தில் காலிமுகத்திடலில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம் நாட்டு இசை கலைஞர்களின் அற்புத இசையில் அனைவரையும் ஆட வைக்கும் இசை நிகழ்ச்சி ஒன்று காலிமுகத்திடலில் இடம்பெற இருக்கிறது. எனவே இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக எமது அலுவலக செய்தியாளர் டில்ஷான் தாலிப் தயாராக இருக்கிறார். வணக்கம் டில்ஷான். பல மொழி பேசும் மக்கள், பல மதங்களை பின்பற்றும் மக்கள், பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களின் ஆசீர்வாதத்துடன் சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் நாளை இந்த காலிமுகத்தில் நிறைவுக்கு வர இருக்கின்றது. 1500 கிராமங்கள் 3000 கிலோமீட்டர் பயணித்து இந்த ஒற்றுமை பயணம் இங்கு நிறைவுக்கு வர இருக்கின்றது. இந்த நிறைவு நாள் நிகழ்விலே ஒரு இன்னிசை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இன்னிசை நிகழ்விலே பல இலங்கையின் புகழ்பூத்த கலைஞர்கள் மற்றும் சக்தி சூப்பர் ஸ்டார் ஆகியோர் இங்கே பாட இருக்கின்றார்கள். அதேபோன்று உங்களையும் நாங்கள் அழைக்கின்றோம், அன்போடு அழைக்கின்றோம். இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் இந்த ஒற்றுமை பயணத்தில் இலங்கையின் ஒற்றுமையை உலகிற்கு எடுத்துரைப்பதற்கும் இந்த உன்னதமான சந்தர்ப்பத்திலே எங்களோடு நீங்கள் கைகோர்த்துக் கொள்ளுங்கள். வாருங்கள், கைகோர்ப்போம். அது மாத்திரமன்றி இலங்கையின் பல பிரதேசங்களுக்கு பயணத்தின் ஒற்றுமை பயணத்தில் ஒற்றுமையின் உன்னதத்தோடு ஸ்பரிசித்த அந்த செங்கற்களும் இங்கே கொண்டு வரப்பட இருக்கின்றன. நாளை இடம்பெறவிருக்கின்ற இன்னிசை நிகழ்வுகளுக்கான நிறைவு நாள் நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலிமுகத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக டில்ஷான் தாலிப். ஒரே கட்டிடத்தை 2 தடவைகள் 2 அரசியல் கட்சிகள் திறந்து வைத்த 3 சம்பவங்கள் இன்று மலையகத்தில் பதிவாகின. மஹிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வு கூடங்களை திறந்து வைப்பதில் இந்த சர்ச்சை ஏற்பட்டது. நோவூர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மஹிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வு கூடத்தினை திறந்து வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இன்று காலை 11 மணிக்கு மத்திய மாகாண விவசாய, இந்து கலாச்சார மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரும் மத்திய மாகாண தமிழ் கல்வி அமைச்சின் கண்காணிப்பாளருமான எம் ராமினால் திறந்து வைக்கப்பட்டது. மலையகத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகள் எல்லாம் அரசியல் மயமானது ஒரு அமைச்சர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு அமைச்சர் என்ன, கல்வி ராஜாங்க அமைச்சரே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன பேசுறாரு, பாடசாலை அரசியல் தான் பேசுறாரு. ஆக அவர் என்ன அரசியல் பேசுறாருன்னா, நாங்க அரசியல் பேசக்கூடாது, அரசியலே முழுக்க பேசிட்டு அப்புறம் சொல்றோம் அரசியல் பேசக்கூடாது. ஆனா அவருக்கு ஒரு நிபந்தனை வந்திருக்கு, பாராளுமன்றம் எப்ப கலைக்க போறாங்கன்னு தெரியாது. அதனால அதுக்கு முழுக்க பாடசாலைகளுடைய திறப்பதாக்கலாம் போகணும். ஆனா அவர் இந்த அரசாங்கத்துல கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் போல இருக்கு பாடசாலை திறக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த பாடசாலையில் எவ்வளவான குறைகள் இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கல. முதல்ல அது மாகாண பாடசாலைக்கு சொந்தமான அந்த மாகாண பாடசாலை கட்டடத்தை மாகாண சபை அமைச்சருங்கிற ரீதியில் நானே அது திறந்தேன். அதன் பின்னர் அதே கட்டடம் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணனினால் பிற்பகல் 1:30 மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தமையை அவதானிக்க முடிந்தது. இந்த பாடசாலை மத்திய மாகாண கல்வி அமைச்சின் கீழ் செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சில நடவடிக்கைகள் எனக்கு அனுமதி செய்ய முடியாது. ஏனென்றால் நான் ராஜாங்க அமைச்சர் என்ற முறையில் இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் நான் இன்று இந்த பாடசாலையை திறக்க வரும் பொழுது எனக்கு முதல் இன்னொரு குரூப் இன்னொன்று திறந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆகவே இது பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல செயல் அல்ல. ஏன்னா நாம ஏதாவது அரசியல் செய்யறதுனா வெளியே செஞ்சுக்கலாம், பாடசாலையில இது செய்யக்கூடாது. அதான் என்னுடைய கருத்து. இதேவேளை மஸ்கெலியா லக்கம் தமிழ் மகா வித்தியாலயம், சாமிமலை கௌரவில தமிழ் மகா வித்தியாலயம் ஆகிய 2 பாடசாலைகளினதும் மஹிந்தோதய ஆய்வுக் கூடங்களும் இன்று முற்பகல் மத்திய மாகாண அமைச்சர் எம் ராமினால் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் குறித்த பாடசாலைகளுக்கு சென்ற கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணனும் மீண்டும் அந்த ஆய்வுக் கூடங்களை திறந்து வைத்தார். கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கு அரசியல்வாதிகள் காட்டும் ஆர்வம் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் காண முடிவதில்லை. அதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சிறந்த உதாரணமாகும். நோர்வூர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவை ஆரம்பிக்குமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் 1000 பாடசாலைகள் திட்டத்தின் கீழ் நோர்வூர் தமிழ் மகா வித்தியாலயம் உள்வாங்கப்பட்ட போதிலும் ஆரம்ப பிரிவு இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பாடசாலையில் ஆரம்ப பிரிவை ஆரம்பிக்குமாறு பல தடவைகள் கோரிய போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாட்டு திட்டம் அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையினால் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டு திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது.
இந்த பிரச்சினை வடக்கு கிழக்கிற்கு மாத்திரம் உரியதல்ல, தெற்கிலும் உள்ளது. மிகவும் ஆபத்தான முறையில் கடந்த ஆட்சியின் போது கொள்கலங்களில் இவை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஒரு சில கொள்கலங்கள் மாத்திரமே கைப்பற்ற முடிந்தது. அண்மையில் அது தொடர்பில் ஊடகங்களில் அதிகளவு பேசப்பட்டதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். கடந்த காலம் தொடர்பில் தற்போது கதைத்து பயனில்லை. எப்படி அதனை தடுப்பது என்பது குறித்து சிந்திக்க வேண்டியுள்ளது. இவை தற்போது இங்கே மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு இவை விநியோகிக்கப்படுகின்றன போன்ற விடயங்களை ஆராய வேண்டும். மூன்றாவதாக இளம் சமூகத்தினருக்கு போதைப் பொருளின் அபாயம் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். අධ්‍යාපනයක් ලබා දීම 2009 මැයි මාසෙට ඉස්සර ඔය 2009 மே மாதத்துக்கு முன்னதாக போதைப் பொருள் பாவனை சிறிதளவு கூட வடக்கில் இருக்கவில்லை. ஆகவே 2009 ஆண்டிற்கு பின்னரே இந்த பழக்கம் அதிகரித்துள்ளது. அது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இதற்கு தீர்வு காண வேண்டும். சட்டம் இருக்காத மாகாணத்திற்கு எவ்வாறு இந்த போதைப் பொருட்கள் வந்துள்ளன என்பதை ஆராய்ந்து அதற்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தீர்மானிக்க வேண்டும். எமது ஜனாதிபதி வந்தபோது நாம் இது தொடர்பில் கூறினோம். வித்யாவின் மரணத்தை அடுத்து இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கின்றோம். அதன் பின்னரே இந்த கூட்டத்திற்கான ஏற்பாட்டை மேற்கொண்டோம். எமது பகுதிகளில் இருந்து இராணுவத்தினர் வெளியேற வேண்டும். அங்கே 1,50,000 இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். அவர்கள் எமது வளங்களை பயன்படுத்துவதால் நாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றோம். 1,50,000 இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் ஒவ்வொரு 4 அல்லது 5 பொதுமக்களுக்கு ஒரு இராணுவ வீரர் என்ற அடிப்படையில் அங்கு நிலை கொண்டுள்ளார் என்பதாகும். எமது காணிகள் சுவீகரிக்கப்பட்டுள்ளன. எமது வேளாண்மை அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. எமது கடல் தொழில் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது. எமது வணிகத்தினை அவர்கள் எடுத்துக் கொண்டுள்ளனர். எமது பெண்களுக்கு அங்கு பாதுகாப்பில்லை. මද්‍රව්‍ය කියන්නේ මුදල් සමග නිතරම යන உங்களுக்கு தெரியும், போதைப் பொருள் என்பது பணத்தை கொண்டு முன்னெடுக்கப்படும் வர்த்தகமாகும். போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் தாய், தந்தை, சகோதரன் தொடர்பிலே அல்லது சிங்கள, தமிழ், முஸ்லிம் என்ற இனங்கள் தொடர்பிலோ கரிசனை கொள்வதில்லை. அவரின் ஒரே நோக்கம் பணமாகவே இருக்கின்றது. HTயினர் 30 வருடங்களாக போதைப் பொருள் கடத்தல், ஆட்கடத்தல், கருப்பு பணம் ஊடாகவே நிதியை திரட்டி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அவர்கள் தென்பகுதிக்கும் சர்வதேசத்திற்கும் போதைப் பொருட்களை விநியோகித்த போதிலும் வடமாகாணத்தில் விற்பனை செய்யவில்லை. யுத்தத்தால் வடக்கிற்கு கிடைத்த ஒரு நன்மையே அது. வடக்கில் போதைப் பொருள் விற்பதும் தமிழர்களே, போதைப் பொருள் கொண்டு வருவதும் தமிழர்களே. மாணவி வித்யா குழுவாக வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கவனத்தில் கொண்டால் அதனுடன் சுவிஸில் வாழும் தமிழர் ஒருவர் தொடர்பு பட்டுள்ளார். அதாவது புலம்பெயர் சமூகம் தொடர்பு பட்டுள்ளது. புலம்பெயர் சமூகத்தில் உள்ள தமிழ் இளைஞர் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளார். அதாவது வடக்கில் உள்ள போதைப் பொருளுடன் புலம்பெயர் சமூகத்திற்கு தொடர்புள்ளது. இந்த நாட்டில் உள்ள முக்கிய 17 போதைப் பொருள் வர்த்தகர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேர் தமிழர்கள். ராமச்சந்திரன் மற்றும் பாலா ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளின் அனுசரணையுடன் இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேல் கடற்பரப்பு ஊடாக கேரள கஞ்சாவை கொண்டு வருகின்றனர். මුහුදු තීරය පාවිච්චි කරමින් ලංකාවට මද්‍රව්‍ය ගේනවා. කේරළ ගංජා ගේනවා. Before you ask your questions, I like to comment on what doctor had said because I am not accepting a few of those. நான் வைத்திய கலாநிதி குறிப்பிட்ட சில விடயங்களுடன் முரண்படுகின்றேன். சில காலங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகள் அல்லது சிலர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் போதைப் பொருள் வடமாகாணத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. என்னுடைய கேள்வி என்னவென்றால் 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் அங்கு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் யார்? உலகின் ஏனைய பகுதிகளில் இடம்பெறுகின்ற போதைப் பொருள் பாவனை வடபகுதியில் அனுமதிக்கப்பட்டிராத நிலையில் அதே வடபகுதியின் அதிகாரம் தற்போது விடுதலை புலிகள் வசம் இல்லாத போது எவ்வாறு அந்த விடயம் அங்கு ஊடுருவியது? அங்கு வேறு யாரும் இல்லை, இராணுவத்தினரே உள்ளனர். அதனாலேயே இந்த விடயத்தை முழுமையாக நோக்க வேண்டும் என நான் கூறுகின்றேன். ஆயுதப்படையினரின் பல்வேறு பிரிவுகள் வேண்டுமென்றே பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை மக்கள் மத்தியில் பாவனைக்கு அறிமுகப்படுத்துகின்றனர். 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னர் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து 1,50,000 பேரின் ஆளுகையில் அந்த பகுதி தற்போது இருக்கின்ற போது அந்த நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக மாறியது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது. When it has been in the hands of 150,000 people who have been in charge of these areas. இவரும் நானும் இந்த விடயத்தில் 2 நிலைப்பாடுகளில் உள்ளோம். யாழ்ப்பாணத்திற்கு எவ்வாறு போதைப் பொருள் கொண்டு செல்லப்படுகின்றது என்ற விடயத்தில் நானும் இவரும் இணங்கவில்லை. எனினும் பிரச்சினை வடக்கிற்கும் தெற்கிற்கும் பொதுவானது. அவரும் நானும் இணங்காவிட்டாலும் இதனால் இளைஞர்களே பாதிக்கப்படுகின்றனர். கலைநிலா கலா மன்றத்தின் ஏற்பாட்டில் தென்னிந்திய பாடகர் கலை மாமணி குத்தூசின் இஸ்லாமிய கீதங்கள் இசை நிகழ்ச்சி நேற்று கொழும்பில் நடைபெற்றது.
இசைமுரசு நாகூர் எம்மி ஹனீஃபாவின் புகழ்பெற்ற பாடல்கள் இதன் போது இசைக்கப்பட்டன. இசை ஆர்வம் கொண்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.